நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கார்த்தியை வந்து மடக்கி பிடிச்சி கோர்ட்டில் வந்து ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில் பார்த்தா நம்ம ஜானகி வந்து ரிலீஸ் ஆகுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்பமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நம்ம கார்த்தி இருக்கார்ல, அவர் இருக்கிற ஹோட்டலுக்கு வெளியில் வந்து எல்லா இடத்துலையுமே போஸ்டரை வந்து நம்ம கதிர் அதுக்கடுத்து மாயா 2 பேருமே அந்த இடத்துல வந்து ஒட்டிடுறாங்க. அவருக்கு வெளியில் வந்தால் பார்க்குற மாதிரி எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டாங்க. ஆனால் அவர் வந்து வெளியில் வர்ற மாதிரி தெரியல. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, அவன் வெளியில் வரலையே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து நம்ம கதிர் வந்து என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது மாயா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்டே கேட்குறாங்க. அவன் எந்த ரூமில் இருக்கான்னு சொல்லிட்டு உன்னால் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் மாயா வந்து கை காட்டுறாங்க ஒரு ஜன்னலை. அந்த ரூமுக்குள்ளே தான் அவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் இவர் வந்து கீழேருந்து ஒரு கல் எடுத்துகிட்டு ஓங்கி அந்த ஜன்னல் எறிகிறாரு. எரிஞ்ச உடனேயும் பார்த்துக்கிட்டோம்னா அந்த ஜன்னலோட கண்ணாடி வந்து உடஞ்சிருது. உள்ளே வந்து கார்த்தி வந்து லேப்டாப்பில் ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு வந்து ஜன்னலோட கண்ணாடி உடஞ்ச உடனேயும் டக்குன்னு பார்க்காரு. என்னடா கண்ணாடி வந்து உடஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து அந்த கண்ணாடி வழியாக ஓப்பன் பண்ணி பார்க்காரு. பார்த்தோன்னே அவங்களுக்கு பார்த்தா பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா இங்கே வந்து நம்ம அத்தை இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் எல்லா இடத்துலையுமே வால் போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்களே, நமக்கு இந்த விஷயமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வெளியில் போகவா இல்லைனா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருக்காங்க. கடைசியில் பார்த்துட்டா சரி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் நம்ம போய் வீட்டில் போய் அத்தையை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்தால் வெளியில் வராங்க. வெளியில் அவர் வர்ற நேரத்தில் பார்த்தா கரெக்டாக ஒரு ஆட்டோ இருக்குது. அந்த ஆட்டோவை பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை கூப்பிட்டு ஏறுறாங்க. இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாயாக்காது 2 பேருமே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஒரு ஆட்டோவில் ஏறினோடனே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. டக்குன்னு பார்த்தா குருவரனுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிடுறாங்க. அவன் வர்ற ஆட்டோ நம்பரு, அவன் கண்டிப்பாக வந்து இங்கேருந்து கிளம்பிட்டான், அவன் வீட்டுக்கு தான் வருவான், அவங்க அத்தை இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸை கேட்டு அவன் வீட்டுக்கு தான் வருவான், எப்படியா பிடிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து குருவர்கிட்ட சொல்லிடுறாங்க. ஓகே மாயா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் வீட்டுக்கு வெளியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன், அவன் இங்கே வந்த உடனேயும் அவனை கையும் களமாக பிடிக்கிறதான் என்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் வந்து ஹியரிங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே வந்து பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது. கார்த்தி வந்து உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் என்னையும் கோர்ட்டையும் மக்களையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு ஆள் இருந்தால் நீங்கள் கேட்ட டயத்துக்குள்ளே கொண்டு வந்து அவரை ஒப்படைச்சிருப்பீங்களே. இப்போ பார்த்துக்கிட்டோம்னா கார்த்தி இருக்கிறதுக்கான தடயமே இல்லை, நான் வந்து தீர்ப்பு வழங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீதிபதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம ஜானகி தரப்பு வக்கீல் இருக்கார்ல, அவர் வந்து சொல்கிறாரு, மேடம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மாயா வந்து கார்த்தி வந்து உயிரோடு தான் இருக்கான், கார்த்தியை வந்து பிடிச்சிட்டு வர போயிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதுக்கு மேலே எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தா கார்த்தி வந்து கரெக்டாக வந்து அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனேயும் அவங்க வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு கால் பண்ணுறாரு. பார்த்தா வீடு வந்து பூட்டி கிடக்கு. என்னடா வீடு வந்து பூட்டி கிடக்கு, வீட்டுக்குள்ளே ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, கார்த்தியோட அப்பா அவங்க அத்தை எல்லாருமே வேறு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆட்டோக்காரன்ட்ட வந்து அண்ணே ஒரு நிமிஷம் உங்கள் மொபைலை கொடுங்கண்ணே, ஒரு கால் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வாங்குறாரு. மொபைலை வாங்கிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாரு. அப்பா என்னப்பா வீடு வந்து பூட்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் நீ எதுக்குடா வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. அப்பா என்னப்பா நீங்கள் அத்தைக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. டேய் உங்கள் அத்தை நல்லா தாண்டா இருக்கா, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அத்தை வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியிலலாம் வால் போஸ்ட்டு பார்த்தேன், அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் உன்னை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அந்த மாயா வந்து இப்படி பயங்கரமாக பிளான் போட்டு உன்னை வெளியில் கொண்டு வந்துட்டாளா, அதை உண்மை நினச்சிட்டு நீ எதுக்குடா வெளியில் வந்த, உன்னை பிடிக்கிறதுக்கு போலீஸ் வீட்டுக்கு எந்த நேரத்தில் வேணால் வரலாம், உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி வந்து கார்த்தி கேட்குறாங்க. வீட்டில் இருக்காரா போடா அப்படின்னு சொன்னோடனே அவர் விறுவிறுன்னு வந்த ஆட்டோவே பார்க்காரு. அண்ணே இந்த ஆட்டோவிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே வண்டி எடுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்காங்க. குருவரன் வந்து ஒளிஞ்சிருக்காரு அவரை பிடிக்கிறதுக்காக. அண்ணே வேகமாக வண்டி எடுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆட்டோக்கார் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வேகமாக போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. குருவரன் கூட 2-3 போலீஸ் வந்து விறுவிறுன்னு அந்த ஆட்டோவை வந்து ட்ராக் பண்ணி பின்னாடியே போய் கடைசியில் வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க. நம்ம கதிரை வந்து மடக்கி பிடிச்சி வெளியில் அடித்து இழுத்து கொண்டு வந்து கோர்ட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரி தான் காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. கார்த்தி நீங்கள் உயிரோடு இருந்துக்கிட்டு இப்படி வந்து சட்டத்தையும் ஊர் மக்களை எல்லாத்தையுமே ஏமாற்றிருக்கீங்க, உங்களுக்கு தண்டனை கிடைக்காம விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமாக தண்டனை வந்து கொடுக்குற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து நம்ம ஜானகி வந்து எந்த தப்புமே பண்ணலை, அவங்க மேலே பொய் குற்றம் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இங்கிட்டு வெளியில் வந்தோடனே ரகுராமுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குது. என்ன தான் வந்து ஜானகி கூட அவர் பேசாமல் இருந்தாலும் அவங்க வந்து எந்த தப்புமே பண்ணலைன்னு சொன்னோடனே அவங்க மனசு வந்து சந்தோஷப்படுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் வந்து நம்ம ஜானகி இருக்காங்களா, அவங்க வந்து மாயாவை கட்டி பிடிச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாயா, நீ பண்ண கைமா இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல, எனக்காக வந்து நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெரியம்மா நான் வந்து உங்களை அவ்வளோ சீக்கிரம் எந்த எந்த சூழ்நிலையுமே வந்து கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஹக் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.